இந்த T20 ஏஷியா கப் சூடு பிடிக்க ஆரம்பிச்சு தான் சொல்லணும். நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா விளாண்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஸ்ரீலங்கா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸ்ரீலங்கா ஆனால் ஆடின விதம் பார்த்தோன்னா அவங்களே 100 ரன் முதல்ல அடிப்பாங்களா அப்படின்றது. அப்படி இப்படின்னு வந்து குஷல் மெண்டிஸ் வந்து ஓரளவுக்கு அடித்து கேம் ஒரு 130 கொண்டு போனார், இல்லைன்னு சொல்லவே இல்லை. பவுலிங் வந்து ஃபாஸ்ட் பவுலிங், அதாவது பாய்சன் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா இருந்தது. அவங்களால சுத்தமாக ஆட முடியல, அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஸ்பின்னும் அவரும் அப்ரார் அகமதும் போட்டார், வழக்கம் போல் நல்லா போட்டார். ஆனால் வழக்கம் போல் ஒரு வேலையை காட்டார். கொஞ்சம் மேட்ச் வந்து ஹீட்டாக தான் போச்சு. பதிலுக்கு ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களும் சூப்பராக தான் கொண்டு போனாங்க. நான் நினச்சேன் ஒரு 58-5 போது ஒரு 100க்குள்ளே வந்து பாகிஸ்தானை முடிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆல்ரவுண்டர் ஹுசைன் தலத்தும் நவாஸும் சேர்ந்து ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸு, 2 பேருமே கச்சிதமாக அந்த மேட்சை பொறுமையாக ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்க. மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு மேட்ச்சை தான் எதிர்பார்க்குறோம். ஏஷியா கப் வந்து இதுக்கப்புறம் இன்னும் பரபரப்பாக போகும். இந்தியா பங்களாதேஷ் இருக்குது, அந்த மேட்ச் நல்லாயிருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி இந்தியா ஸ்ரீலங்கா இருக்குது, அதுவும் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.